ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம கீரையை மட்டும் தனியாக எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அது வெந்த கீரையை ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் அந்த கீரையோட 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா பேஸ்ட் ஆட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வதக்கிக்கலாம். இது நல்லா பூண்டு நல்லா வதங்கினோம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நாங்கள் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். அதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீரை வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பன்னீர் 2 நிமிஷத்தில் வெந்துடும். பன்னீர் வெந்ததும் இதில் நாங்கள் கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுக்கிறோம். அடுத்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம்.
நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாலக் பன்னீரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.